இந்த தண்ணியில் நீங்கள் தினமும் குளிச்சிங்கன்னா, அதாவது ஆற்று தண்ணி, பொதுவாக ஆற்று தண்ணியில் தினமும் குளித்தோன்னா அரை மணி நேரம் முங்கி, அதாவது 1 மணி நேரம் மூழ்கி குளிக்கணும். உடம்புல உள்ள உஷ்ணம்லாம் வெளியே போகும்போது, வறட்சியெல்லாம் உடம்புலேருந்து வெளியே போகும்போது சொரிசரங்குலாம் குணமாயிடும். சொரிசரங்கு தோல்வியதி வர்றதுக்கு காரணம் முக்கியமாக உடல் வெப்பம், உடல் வறட்சி. அப்போ நுணுக்கமான வெடிப்புகள் ஏற்படும். ஒரு வறட்சி ஏற்பட்டுனா என்ன ஆகும்? நிலத்தில் வெடிப்பு ஏற்பாடு, நம்ம உடம்புல வறட்சி ஏற்படும்போது உஷ்ணத்தினால நுண்ணிய வெடிப்புகள் ஏற்படும். அந்த வெடிப்பு ஏற்படுத்துகிற வலி தான் அரிப்பு. அதுதான் சில டைமில் சிரங்கு அந்த மாதிரிலாம் வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி தினமும் நீங்கள் அரை மணி நேரம் இந்த மாதிரி ஆறு குளம் உள்ள இடங்களில் போய் மூழ்கி குளிக்கணும். பாத்ரூமில் குளிக்கிறதுலாம் சும்மா ஒரு கண் துடைப்பு. இதெல்லாம் மூழ்கி குளிக்கும்போது உடம்புல உள்ள உஷ்ணம், உடம்புக்குள்ளே இருக்கிற 1 மணி நேரம் தினமும் குளிக்கணும். அப்போ என்ன ஆகுனா, உடம்புக்குள்ளே இருக்கிற உஷ்ணம் எல்லாமே வெளியே போயிடும், தினமும் வெளியே போயிடும். உடம்பு சூப்பராக வேலை செய்யும். வேலை செய்கிறதுக்கு எந்த சிரமம் இருக்காது. சொரிசரங்கு எதுவுமே எல்லாமே குணமாயிடும். தோல்வி இதெல்லாம் குணமாக இருக்க அதிக வாய்ப்பு. இது போன்ற இடங்களில் தினசரி இப்படி குளிக்க வேண்டும் 1 மணி நேரம்.